வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இப்போ எஸ்எஸ்சி ஜிடி 2025ல் வந்த ஜிகே கொஷின்ஸ் பார்ட் 3 எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோம். வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஹூ வாஸ் த மோஸ்ட் ஃபேமஸ் சாஹா ரூலர் நோன் ஃபார் ஹிஸ் இன்ஸ்கிரிப்ஷன் அட் கிர்னார்? அதாவது கிர்னாரில் உள்ள கல்வெட்டுக்காக அறியப்பட்ட மிகவும் பிரபலமான சாஹா ஆட்சியாளர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி ருத்ர தாமன் அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், who was the first president of the All India Muslim League founded in 1906? 1906ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட அகில இந்திய முஸ்லிம் லீகின் முதல் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி ஆகா கான் 3. இதில் இந்த நவாப் சலிமுல்லா கான் அப்படிங்கிறவர் தான் இந்த முஸ்லிம் லீகோட மெயின் ஃபவுண்டர். நெக்ஸ்ட் இதை எங்கே ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து தாக்காவில் தான் ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ அந்த தாக்கா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களாதேஷில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அல்லியே லிகாங் த ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் இஸ் அப்சர்வ்ட் ஆன் த ஃபர்ஸ்ட் வெனஸ்டே ஆஃப் த பேகம் மந்த் இன் த இந்தியன் ஸ்டேட் ஆஃப் டேஸ்? அதாவது இந்திய மாநிலமான எந்த மாநிலத்தில் பகுன் மாதத்தின் முதல் புதன்கிழமை அன்று வசந்த விழாவான அலியே லிகாங் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி அஸ்ஸாம். கோவாவில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா, சாகட், அதாவது இதை வந்து தேங்க்ஸ் கிவிங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுறாங்க. தேங்க்ஸ் கிவிங் ஃபெஸ்டிவல் அப்படி சொல்லுறாங்க. நெக்ஸ்ட்டு சன்பர்ன் ஃபெஸ்டிவல். நெக்ஸ்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஹால்டா சாசோ. அப்புறம் கேரளா பார்த்தீங்கன்னா மகர விளக்கு, ஆராட்டு. Next question, name the virus spread by mosquitoes that causes inflammation in the brain. மூளையில் வீக்கத்தை ஏற்படுத்தும் கொசுக்களால் பரவும் வைரஸின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி ஜாப்பனீஸ் என்செஃபாலிட்டிஸ் அப்படிங்கிறது தான் இந்த வைரஸ். இதில் லிம்ஃபேட்டிக் ஃபிலேரியாசிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிலேரியல் வார்ம் காஸ் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸ். அதாவது இது வந்து வார்ம்னால வரக்கூடியது, பேராசைட் டிசீஸ். பேரசைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுண்ணிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளோட ஒருத்தங்களோட உடம்புலேயே ஒட்டி இருந்து அவங்களோட உடம்புல இருக்க சத்துக்கள் எல்லாம் எடுத்து அதுங்க வந்து நல்லா வாழும். ஆனால் அது யாரை சார்ந்து இருக்கோ அந்த உயிரினத்துக்கு வந்து தீமை செய்யக்கூடியதாக இருக்கும். அதை வந்து நம்ம பேரசைட்டுகள், ஒட்டுண்ணிகள் அப்படின்னு சொல்லுறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரான்சிசெல்லா துலரென்சிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு விதமான பாக்டீரியா. இது என்ன டிசீஸை காஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுலரிமியா அப்படிங்கிற டிசீஸை காஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் எல்லோ ஃபீவர் வைரஸ் வந்து ஃப்ளேவி வைரஸ் குரூப்பை வந்து சார்ந்தது, ஃப்ளேவி வைரஸ் ஃபேமிலியை சார்ந்தது. இதுதான் வந்து எல்லோ ஃபீவரை வந்து காஸ் பண்ணுது. சவுத் ஆஃப்ரிக்காலெல்லாம் ரொம்ப ப்ரிவலண்டான டிசீஸ் தான் வந்து இந்த மஞ்சள் காய்ச்சல் அப்படிங்கிறது. Next question, in the game of basketball, each basket shall consist of a pressure release NBA approved metal safety ring in dash inside diameter with a white coordinate 8 inch in length. கூடை பந்து விளையாட்டில் ஒவ்வொரு கூடையிலும் NBA ஆல் அங்கீகரிக்கப்பட்ட அழுத்தம் வெளியீட்டு உலோக பாதுகாப்பு வளையம் வந்து இருக்கும். அதோட உள் விட்டம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உள் விட்டம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 inches, அதாவது 18 inch வந்து இருக்கும். இப்போ இந்த பாஸ்கெட் பாலில் இருக்கக்கூடிய ரிம்மோட டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 18 inches. நெக்ஸ்ட்டு ரிம் மெட்டீரியல், அந்த ரிம் வந்து எந்த மெட்டீரியலில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் வந்து பண்ணுறாங்க, ஸ்டீல் மெட்டீரியல். நெக்ஸ்ட் அந்த நெட்டோட லென்த்து, பாஸ்கெட் பாலில் இருக்கக்கூடிய நெட்டோட லென்த்து பார்த்தீங்கன்னா 15 to 18 inches வந்து இருக்கும். அப்புறம் ரிம்மோட ஹைட், ரிம் வந்து எந்த ஹைட்டில் வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 feet இருக்கும். 10 feet, அதாவது 3.05 மீட்டர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
Next question. Under which amendment of the Constitution of India was right to property removed from the list of fundamental rights? அதாவது அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து சொத்துரிமை அப்படிங்கிறத வந்து நீக்குவாங்க. அது எந்த அமெண்ட்மெண்ட், எந்த சட்ட திருத்தத்தின்படி நீக்குனாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எந்த சட்ட திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44வது சட்ட திருத்தம். இப்போ இதில் 42வது சட்ட திருத்தத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுறோம்னா மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுறோம். மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் தான் ப்ரீஆம்பிளில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 3 வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. என்னெல்லாம் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்ட், செக்யூலார், இன்டிகிரிட்டி அப்படிங்கிற 3 வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த 52nd அமெண்ட்மெண்ட்டில் வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படிங்கிறது கொண்டு வராங்க. அதாவது கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த 52nd அமெண்ட்மெண்ட் வழியாக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 61st அமெண்ட்மெண்ட், அதாவது 61வது சட்ட திருத்தத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஓட்டிங் ஏஜை வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஓட்டிங் ஏஜ் reduced from 21 to 18, அதாவது 21லேருந்து 18 வயசாக வந்து வாக்காளரோட வயதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குறைக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Who is the Chief Minister of Tamil Nadu as of September 2024? அதாவது செப்டம்பர் 2024 நிலவரப்படி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார், முதல்வர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் MK ஸ்டாலின், MK ஸ்டாலின். இதில் இந்த பூபேந்திர பட்டேல் அவர் வந்து எந்த ஸ்டேட்டோட, எந்த மாநிலத்தோட முதலமைச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத். அப்புறம் நயாப் சிங் சைனி வந்து ஹரியானா. நெக்ஸ்ட் ஹேமந்த் சோரன் அப்படிங்கிறவங்க வந்து ஜார்க்கண்ட். Next question. Who among the following was appointed as the Minister of Tribal Affairs in June 2024? ஜூன் 2024 பழங்குடியினர் விவகார அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி ஜுவல் ஓர்மன் அப்படிங்கிறவங்க தான் வந்து பழங்குடியினர் சம்பந்தமான அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த பூபேந்தர் யாதவ் பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைச்சர் வந்து பூபேந்தர் யாதவ், என்விரான்மெண்ட். நெக்ஸ்ட் பிரல்ஹாத் ஜோஷி பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், அதாவது நுகர்வோர் சம்பந்தப்பட்ட அமைச்சர் வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரல்ஹாத் ஜோஷி, மினிஸ்டர் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து மினிஸ்டர் ஆஃப் ரயில்வே, அதாவது ரயில்வே அமைச்சர், மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேஸ். Next question. Which musical instrument is played by Yella Venkateshwara Rao, an Indian classical musician and percussionist? அதாவது இந்திய பாரம்பரிய இசைக்கலைஞரும் தாளவாத்திய கலைஞருமான எல்லா வெங்கடேஸ்வர ராவ் எந்த இசைக்கருவியை வாசிக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி மிருதங்கம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நாதஸ்வரத்தில் வந்து ஃபேமஸ் ஆனவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருக்குறிச்சி அருணாச்சலம், கருக்குறிச்சி அருணாச்சலம். அப்புறம் இந்த பகாவாஜ் இன்ஸ்ட்ருமெண்ட்ல யார் ரொம்ப எக்ஸ்போனன்ட் ஃபேமஸ் ஆனவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணால் பாட்டில், குணால் பாட்டில், உஸ்தாத் ரஹ்மான் கான். அப்புறம் வந்து இந்த கதம், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஃபேமஸ் ஆனவங்க விநாயக் ராம் அண்ட் சுப்பிரமணியன்.
Next question, which of the following does not come under the power of a governor of a state in India? அதாவது பின்வருவனற்றில் எது இந்தியாவில் ஒரு மாநில ஆளுநரின் அதிகாரத்தின் கீழ் வராது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாய அதிகாரம், அதாவது ஆப்ளிகேட்டரி பவர் அப்படிங்கிறது கவர்னரோட இதில் வராது. அதே நேரம் அவருக்கு என்னென்ன பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிஷனரி, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் எல்லாமே அவருக்கு இருக்குது. Next, which 5-year plan aimed to achieve self-reliance and aimed at growth with stability? எந்த 5-ஆண்டு திட்டம் தன்னம்பிக்கை அடைவதை நோக்கமாக கொண்டு நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சியை நோக்கமாக கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, செகண்ட் 5-year plan. Next question, which of the following is a major factor that has facilitated குளோபலைசேஷன், அதாவது உலகமயமாக்கலுக்கு வழிவகுத்த முக்கிய காரணி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஐசோலேஷனிஸ்ட் பாலிசிஸ், அதாவது தனிமைப்படுத்தும் கொள்கைகளா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்புறம் ரேப்பிட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன் டெக்னாலஜி, இது வந்து கரெக்ட். அதாவது தொழில்நுட்பத்தில் விரைவான முன்னேற்றங்களை வந்து இந்த உலகமயமாக்கல் அப்படிங்கிறது கொண்டு வந்துச்சு. அப்புறம் இன்க்ரீஸ்டு டேரிஃப்ஸ் அண்ட் ட்ரேட் பேரியர்ஸ், அதாவது வர்த்தக தடைகள் எல்லாம் வந்து அதிகரிச்சிச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வர்த்தக தடைகள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்திருக்கலாம். இப்போ இதில் வந்து வர்த்தக தடைகள் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதனால இது வராது. நெக்ஸ்ட், டிக்ளைன் இன் மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ், அதாவது பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாம் வந்து சரிவு, அதாவது அந்த கம்பெனிஸ் எதுவுமே வந்து இந்தியாவில் புதுசாக தொடங்கலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ குளோபலைசேஷன் அப்படிங்கிறப்போ நிறைய எம்என்சிஸ் வந்து இந்தியாவில் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட பிரான்ச் வந்து ஆரம்பிச்சாங்க. ஸோ இது எதுவுமே வராது. எதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேப்பிட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன் டெக்னாலஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், who was conferred a gold medal in 1968 by the Mexican government for her choreography? அதாவது 1968 மெக்சிகன் அரசாங்கத்தால் அவரது நடன அமைப்பிற்காக தங்க பதக்கம் வாங்கினது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா மிர்னாலினி சாராபாய். இவங்க வந்து எந்த டான்ஸில் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம். அதே மாதிரி இந்த ஷோவனா நாராயண் அப்படிங்கிறவங்க வந்து எந்த கிளாசிக்கல் டான்ஸர் அப்படின்னா கதக் டான்ஸர். அப்புறம் ருக்மணி அருண்டேல் அவங்க வந்து பரதநாட்டியம். அதே மாதிரி இவங்க தான் ஃபர்ஸ்ட் டான்சர், இந்த ருக்மணி அருண்டேல் ஃபர்ஸ்ட் டான்சர் நாமினேட்டட் டு த ராஜ்யசபா. அதாவது மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் கலைத்துறையை சார்ந்தவங்க யாரு அப்படின்னு, பெண் கலைத்துறையை சார்ந்தவங்க யாரு அப்படின்னா ருக்மணி அருண்டேல். நெக்ஸ்ட் கொஸ்டின், which among the following belongs to the tertiary sector of the Indian economy? நம்ம இந்தியன் எக்கானமியை வந்து மூணா வந்து பிரிப்பாங்க. பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷியரி செக்டார் அப்படின்னு பிரிப்பாங்க. அதாவது முதன்மை நிலை, இரண்டாம் துறை, அடுத்தது மூன்றாம் துறை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இதுல எந்த இது வந்து டெர்ஷியரி செக்டார், மூன்றாம் துறையை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது பொது நிர்வாகம். இப்போ மேனுஃபேக்சரிங் வந்து எந்த செக்டார்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி செக்டார்ல வரும். நெக்ஸ்ட், எலக்ட்ரிசிட்டி சப்ளை சர்வீஸும் வந்து செகண்டரி செக்டார். அதே நேரத்தில் ஃபாரஸ்ட்ரி வனவியல் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி செக்டார், அதாவது முதன்மை துறையில் வந்து வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், as per census 2011, which of the following streams of migration has the highest percentage? அதாவது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பின்வரும் எந்த இடப்பெயர்வு அதிக சதவீதத்தை வந்து கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ எந்த விதமான இடப்பெயர்வு வந்து நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக ரூரல் டு ரூரல், அதாவது கிராமப்புறத்திலிருந்து கிராமத்துக்கு தான் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஷிஃப்ட் ஆகி போயிருக்காங்க. அதுக்கு நிறைய ரீசன் மோஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து திருமணத்து நிமித்தம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி எங்கே போகிறாங்கன்னா கிராமத்துக்கு போகிறாங்க, கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு போகிறாங்க. அதே மாதிரி விவசாய வேலைகள் செய்கிறவங்க வந்து கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு வேலை தேடி போகிறாங்க.
Next question, who among the following launched the nationwide program of Fit India Freedom Run 2020? அதாவது Fit India Freedom Run 2.0 திட்டத்தை தொடங்கியது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அனுராக் தாக்கூர். இது எந்த மினிஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இந்த மினிஸ்ட்ரியிலேருந்து தான் இந்த திட்டத்தையே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. Next question, Natya Shastra, the earliest text dealing with performing arts, dances and music was compiled by which sage? எந்த முனிவரால நாட்டிய சாஸ்திரம் அப்படிங்கிறது தொகுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருன்னா பாரத முனிவர். நெக்ஸ்ட் வால்மீகி வந்து எதை எழுதியிருப்பாருன்னா மகாபாரதம் ராமாயணம் எழுதியிருப்பாங்க. அகஸ்தியர் வந்து அகத்தியம் அப்படிங்கிற ஒரு தமிழ் கிராமர் நூல் வந்து எழுதியிருப்பார். அகத்தியம் அப்படிங்கிற தமிழ் கிராமர். Next question, for a book of mass m moving a distance d on a smooth horizontal table, the work done due to gravitational force. அதாவது புவியீர்ப்பு விசை காரணமாக செய்யப்படும் வேலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த புக் வந்து எங்கேருந்து எங்கே நகருது, புத்தகம் வந்து எங்கேருந்து நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைமட்ட மேசையில் நகருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு புவியீர்ப்பு விசை எங்கே மட்டும் எப்படி தான் செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலிருந்து கீழே இப்படி தான் வந்து செயல்படும். அதாவது நமக்கு வெர்டிக்கலாக மட்டும்தான் செயல்படுமே தவிர ஹாரிசாண்டலாக ஆக்ட் ஆகாது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹாரிசாண்டலாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹாரிசாண்டலாக ஆக்ட் ஆகுது அப்படின்னு அப்படி பார்த்தோன்னா ஃபோர்ஸ் வந்து என்னவா தான் இருக்குன்னா 0 தான். இப்போ இதுவே நம்ம பார்த்தோன்னா இது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, இது புக் வந்து மூவ் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ். இப்போ இதில் வந்து ஆங்கிள் கிரியேட் ஆகிறது எப்படி இருக்குன்னா 90 டிகிரியில் வந்து ஆங்கிள் கிரியேட் ஆகுது. அப்போது நமக்கு ஒர்க் டன் அப்படின்னு ஃபார்முலா நம்ம பார்த்தோன்னா எஃப் இன்டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ் இன்டு காஸ் தீட்டா அப்படி தான் நம்ம சொல்லுறோம். இப்போ இதில் தீட்டாவோட வேல்யூ நமக்கு 90. அப்போ காஸ் 90யோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா சி 0. Next question, Devahi is the official language of which neighboring country of India? தீவகி அப்படிங்கிறது எந்த நாட்டோட அதிகாரப்பூர்வ மொழி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸ். ஆப்ஷன் ஏ. அப்போ மியான்மார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியான்மாரோட அஃபிஷியல் லாங்குவேஜ் என்ன அப்படின்னா பர்மீஸ். நெக்ஸ்ட் பூட்டானோட அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து டிசாங்ஹா. ஸ்ரீலங்கால வந்து சிங்களா அண்ட் தமிழ். Next question, which of the following is the saltiest water body bordering Jordan in the east and Israel in the west? அதாவது நடுவில் இருக்கும் ஈஸ்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோர்டான் இருக்குது. அதே நேரத்தில் வெஸ்ட்டில் வந்து எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இருக்குது. இது வந்து என்ன ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட் சி. ஆக்சுவலாக இந்த டெட் சி அப்படிங்கிறது இது ஏன் இதில் வந்து அதிகமான உப்பு கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக சரௌண்டட் பை லேண்ட்ஸ். எந்த ஒரு இடமுமே வாட்டர் பாடி, இப்போ நமக்கு ஒரு லேக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சைடாச்சும் என்ன ஆகும்னா வாட்டர் பாடியோட கனெக்ட் ஆகியிருக்கும். ஆனால் இது வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து எதனால மூடி இருக்குன்னா லேண்டால கவர் ஆகியிருக்கும். அதனால அதோட சால்ட் டென்சிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு மனுஷனே வந்து மிதக்கிற அளவுக்கு இருக்கும் அதோட டென்சிட்டி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.